உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பா கொண்டு வாங்க, அட கொடுப்பா. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது மக்களுக்கு தெரிய வேணாமா? கொடுங்க. நல்லா குல்ஃபி ஐஸ் விற்கிற மாதிரி இருக்கா? ஏவா அதை கொடுங்க. சரி, எப்படி இருக்கு? நல்லா மஞ்சள் மஞ்சள் இருக்கா? இது மூலமே தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. ஆமாம், பாமகவை பற்றி தான் பேச போகிறான். பாமகவினுடைய மாநாடு சம்பந்தமாக அவன் பேச போகிறான். பாமக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. இந்த மாநாடை பற்றி நம்ம பேசலாம் வச்சுக்கோங்களேன், நம்ம யூடியூப் சேனல் நடத்துறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவ்வளவு கருத்தியல்களை அத்தனை மக்களை கூட்டி வச்சு அள்ளி தெளித்திருக்கின்றார் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் மட்டும் கிடையாது, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட தான். ஸோ கருத்தியல்களை அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் அப்படியே தண்ணி அப்படி தெளிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அள்ளி தெளித்திருக்கின்றார். ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் பணி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குனிய முடியாது. அதனால நாங்கள் சண்டை போட போறோம். சித்திரை பௌர்ணமி மாநாடு அப்படின்ற மாதிரி பாமக மாநாடை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாநாடு சம்பந்தமாக தான் நாம் ஒரு சில விமர்சனங்கள்லாம் தூக்கி முன்னாடி வைக்க போகிறோம். முதல்ல இந்த மாநாட்டினுடைய டைட்டிலே நமக்கு மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்குது. அதென்ன சித்திரை பௌர்ணமி மாநாடு? நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் எடுத்துங்க, அவங்களுடைய மாநாடுகளுடைய பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் கருத்தியலை தாங்கிய பெயர்களை கொண்ட மாநாடாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு எடுத்துங்க, கல்வியுரிமை மாநாடு, பெண்ணுரிமை மாநாடு, மண்ணுரிமை மாநாடு, தேசம் காப்போம் மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, தேசம் காப்போம் பேரணி, இரட்டை வாக்குரிமை மாநாடு. ஸோ இந்த மாதிரி கருத்தியலை தாங்கிய ஒரு பெயர்களை கொண்ட மாநாடாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுடைய மாநாடுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் பாமகவுடைய இந்த மாநாடை எடுத்துங்க, சித்திரை பௌர்ணமி மாநாடு. இதில் என்ன இருக்குன்னா ஒரு கருத்தியலும் கிடையாது. அத்தனை நபர்களை கூட்டி வச்சு வெறும் ஃபேண்டசி ஸ்டோரியும் சொல்லியிருக்கிறாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அத்தனை நபர்களை கூட்டி வச்சு புராண கதைகளை சொல்லியிருக்கிறாரு. இங்கே புராண கதைகளே உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வுகள் போய்க்கிருக்குது. இவர் அத்தனை நபர்களை கூட்டி வச்சு ஏதாச்சும் கருத்தியல் பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கருத்தியல் பேசலை, ஃபேண்டசி ஸ்டோரி பேசியிருக்கிறாரு, ஃபேண்டசி ஸ்டோரி. ஸோ இதுக்காக இந்த டைட்டிலே நமக்கு மிகப்பெரிய முரண்பாடுகளாக இருக்குது. சரி, இது போக அந்த மாநாட்டில் நிறையா விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த நிறையா விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீகோடிங் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 3 விஷயம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் நம்ம டீகோடிங் பண்ண போகிறோம். அதாவது அந்த மாநாட்டில் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை சமுதாயம் நம்ம வன்னிய சமுதாயம். ஆனாலும் கூட ஐஏஎஸ் பதவிகளையும் ஐபிஎஸ் பதவிகளையும் நம்ம அந்த அளவுக்கு அங்கே இல்லை, படிப்பறிவு இல்லாத சமுதாயமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதாவது ஐபிஎஸ், அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் இல்லை, வர முடியலை அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் இருப்பதாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கணும். மாறாக அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க அந்த மாநாட்டில்? நாமெல்லாம் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சத்திரிய வம்சம், நமக்குன்னு புராணங்கள் ஒரு வரலாறு இருக்குது. இந்த மாதிரி தீச்சட்டிக்குள்ள இருந்து ஒருத்தர் அப்படியே குதிரையில் எந்திரிச்சு வந்தார், அவருடைய பரம்பரையை சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் எவ்வாறு பிறப்பான் அப்படின்னா பயாலஜிக்கல் ரீதியாக தான் பிறப்பான். ஆனால் நீங்கள் உங்கள் சமுதாய மக்களுக்கு என்ன சொல்லி தரீங்க அப்படின்னா, நம்மளாம் பயாலஜிக்கல் ரீதியாக பிறந்த நபர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தரீங்க. அவன் யூபிஎஸ் தேர்வில் போய் என்ன எழுதுவான்? என்னங்க எழுதுவான்? நீங்கள் ஐஏஎஸ் ஆகலை ஐபிஎஸ் ஆகலன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் நம்ம சமுதாய மக்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியலன்னு சொல்கிறீங்களே, அரசாங்கத்துடைய பதவியில் வர முடியும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த மாதிரி புராண கதைகள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவன் போய் நாளைக்கு தேர்வுகளில், அரசாங்கத்தினுடைய தேர்வுகளில் என்ன எழுதுவான்? மனிதன் எவ்வாறு பிறக்கின்றான்னு கேட்டால் அவன் என்ன எழுதுவான்? போய் அக்னி செட்டிகள் தான் மனிதன் பிறக்கிறான்னு எழுதுவானா? அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணுறீங்க? ஐஏஎஸ் ஆகலை ஐபிஎஸ் ஆகலை மட்டும் சொன்னால் வருத்தப்பட்டால் மட்டும் போதாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அறிவியல் சார்ந்த விடயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் ஐபிஎஸ் ஆகலை ஐஏஎஸ் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் படிப்பை சொல்லிக் கொடுக்காம புராண கதைகள் சொல்லிக் கொடுத்து அந்த யாரை நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க? அப்போ இதில் என்ன வெளிப்படுகின்றது அப்படின்னா, நீ ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை சொல்லி சாதி பெருமைகளை பேச வச்சு அவங்கள ஓரணியில் அணிதிரட்டி அதன் மூலமாக நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உயர் நல்ல நிலைமையில் இருக்கணும், பொருளாதாரத்தை மேற்கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது.
உள்ளபடியே நீங்கள் அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்காக தான் நீங்கள் பாடுபடுறீங்க அப்படின்னா உங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற எம்பி என்று சொல்லப்படுகின்ற ராஜ்யசபா பதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற எம்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவியை நீங்கள் தீர்க்கமாக பயன்படுத்தியிருப்பீங்க, முறைப்படி பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பயன்படுத்துறீங்களா? பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது. நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை முறை போனீங்க? மோடி அரசாங்கம் ஏதாச்சும் மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா திடுத்துன்னு போய் ஓட்டு போடுவதற்காக மட்டும்தான் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகிறீங்க. ஓ, இதான் பார்லிமெண்ட்டா அப்படின்ற மாதிரி பார்க்குற நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எம்பி பதவியை நீங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு எம்பியாக இருக்கின்ற நபர்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, பயண செலவு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, தங்க இடம் ஃப்ரீ. உங்கள் கூட யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது எல்லாமே ஃப்ரீ. அப்படி இருந்த போதும் கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட்டே கொடுத்து மக்களுடைய பிரச்சனை போய் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் வருத்தப்படுறீங்க? ஒரு தனி மனிதனை உயர்த்துவதாக இருந்தால் அவனுக்கு கல்வி என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுப்பது எல்லாமே கல்விக்கு புறம்பான விஷயங்கள். கல்வி என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒரு மனிதன் வந்து பிறப்பது என்பது பயாலஜிக்கல் ரீதியாக தான் பிறப்பான்னு சொல்லி கல்வி சொல்லிக் கொடுக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? ஒரு மனிதன் பயாலஜிக்கல் ரீதியாக பிறக்க மாட்டான், அவன் வந்து அக்னி குண்டத்தில் தான் பிறப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கல்விக்கு புறம்பான விடயங்கள் நீங்கள் சொல்லித்தரீங்க. நீங்கள் அப்போ ஐஏஎஸ் ஆகலை, ஐபிஎஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் வருத்தப்படுறீங்கன்னே தெரியவே இல்லை. இல்லை கல்வியை உயர்த்துவதற்காக நான் பார்லிமெண்ட்டில் போய் இது பேசினேன் அது பேசினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வரலாறுகள் சொல்ல முடியுமா? அதுவும் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கே நீங்கள் போகிறது கிடையாது. இந்திய நாட்டிலே பார்லிமெண்ட்டுக்கு சரிவர போகாத ஒரு எம்பி யாருன்னா அது நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. நாடாளுமன்றம் வந்து வருகை பதிவேடு வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு கல்வி சார்ந்த விடயங்களும் சொல்லித்தரது கிடையாது, கல்விக்கு புறம்பான விஷயங்கள் சொல்லித்தரீங்க. அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இல்லை இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விடயங்களுக்காக பார்லிமெண்ட்டில் போய் பேசுவோம் அப்படின்னாலும் அதுவும் போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் இந்த ஐஏஎஸ் ஆகலை, ஐபிஎஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவது என்பதே ஒரு போலியான வருத்தம் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து காடுவட்டி குரு அவருடைய விவகாரம். காடுவட்டி குரு அவர்கள் இந்த பாமகவுடைய கட்சிக்கு ஆற்றிய பங்களிப்புகள் என்பது ஏராளம், வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் காடுவட்டி குரு அவருடைய மகளை கூட இந்த கூட்டத்துக்கு கூப்பிடவே இல்லை, இந்த மாநாடு கூப்பிடவே இல்லை. இது எந்த விதத்தில் ஏற்புடைய விடயங்கள்? மேலும் காடுவட்டி குருவுடைய மகள் கேள்வி எழுப்புறாங்க, பாமக என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அந்த இடஒதுக்கீடு போராளிகள். ஆனால் இடஒதுக்கீடு போராளிகளுக்கு எந்த விதமான மரியாதையுமே இந்த மாநாட்டில் செய்யலை. அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரையுமே அழைக்கலைன்றாங்க. ஏன் அழைக்கலை? இதுக்கு முக்கியமான கேள்வி இல்லையா? அவங்கள அழைச்சிருக்கணும்ல, அவங்கள அழைச்சி வச்சு மரியாதை செலுத்தியிருக்கணும்ல, ஆனால் அழைக்கவே இல்லை. அப்போ இந்த பாமகவுடைய இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப நிகழ்வாக தான் இருக்குது. கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பாமகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்றது மட்டும் அவங்க மீண்டும் மீண்டும் அதை திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏங்க அப்படி தாங்க இருக்குது. நம்ம அன்புமணி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்பே சொன்னார், என்னை தவிர இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு யார் வந்தாலும் சரி என்னை கட்டி வச்சு அடிங்கன்றாரு. ஆனால் இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய பிம்பமாக உருவெடுத்துள்ளார். அவர் தான் அடுத்த ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேலை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள சண்டை ஓடிக்கி இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி அதை நோக்கி தான் நகருது. அப்போ இது எந்த விதத்தில் ஒரு ஜனநாயகம் கொண்ட கட்சியாக நம்ம பார்க்க முடியும்? ஸோ இந்த மாதிரி மாநாட்டில் பல்வேறு வகையான முரண்பாடுகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் தன்னுடைய வாக்கு அரசியலுக்காக அந்த மக்களை எப்படி அணி சேர்க்கிறது, ஐடியாலஜிக்கல் ரீதியாக அணி சேர்ப்பா அப்படின்றத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை சொல்லி வந்து அணி சேர்ப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. சமூக வலைத்தளம் கூட ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு யாக குண்டத்துக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து குதிரையில் வர்றாரு அப்படின்னா அவருடைய முடி கருகி போயிருக்காதா? அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதான் பகுத்தறிவுன்றது. அவனுடைய முடி கருகி போயிருக்காதா? குதிரை வந்து வெள்ளை கலர் குதிரையாக வருது, தீல கருகி போச்சுன்னா கருப்பு கலர் குதிரை தானே வரணும். கேள்வி எழுப்புறாங்க. அப்போ நீங்கள் குழந்தைகள் சோறு ஊட்டுறப்ப சில பல கற்பனை கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் கற்பனை கதைகளை சொல்லி அவங்கள ஐடியாலஜிக்கல் ரீதியாக அணி திரட்டாமல் இந்த மாதிரி கற்பனை கதைகள் மூலமாக அணி திரட்டுவது என்பது அது உங்களுடைய சுயநலத்தில் தான் போய் முடியும் அப்படின்றதான் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ம வரி கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.